உலகத்திலே பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதிகமாக சம்பாதிச்சது யார்? அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதிகமாக சம்பாதிச்சது யார்? வாரன் பஃபட். பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும். ஒரு சில பேர் தெரியாதவங்க கூகுள்லேயோ சாட்ஜிபிட்டியில் போட்டு பாருங்கள். இந்திய மதிப்பில் 12 லட்சம் கோடி, US டாலர் 148 பில்லியன். சரி, இப்போயா அதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? அவருடைய ரிட்டர்ன் பர்சன்டேஜ், ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன் பர்சன்டேஜ், சராசரியாக வருஷம் எவ்வளோ ரிட்டர்ன் வந்தது அப்படின்னு பார்த்தா 20%. இது 20%. 20% எடுத்தால் உலகத்தில் பெரிய பணக்காரனார், இவ்வளோ சம்பாதிச்சார் அப்படின்னு கேட்டிங்களா? ஆமாம். இப்போ இதை ஏன் சொல்கிறேன்னா, சில பேர்கிட்ட 20%ன்னு சொன்னால் 20%லாம் பத்தாதுன்றாங்க. 20%ன்றது பெரிய விஷயந்தான். சும்மா அதுக்காக சொன்னேன். 1 லட்ச ரூபா இருக்குன்னா வருஷத்துக்கு 20,000 தான் வருமானம், 20,000 ரிட்டர்ன் வரும். அதே அந்த 20% ரிட்டர்ன்றது ஏறக்குறைய 3.5 வருஷத்தில் டபுள் ஆயிரும். ஒரு 12 வருஷத்தில் 3 மடங்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். 3 மடங்குன்றது 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 12 வருஷம் வெயிட் பண்ணால் 3 டபுள்ன்றது 5 10,000, 10 20,000, 20 40,000. 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, 12 வருஷம் கழித்து அதை பார்த்தா 40 லட்ச ரூபா இருக்கும். 20% ரிட்டர்ன் வந்திருந்தா 20% ரிட்டர்ன்றது பெரிய விஷயந்தான்.